கிருஷ்ணரின் தெய்வீக சக்தி அளப்பரியது. அவர் நினைத்திருந்தால் மகாபாரத போரை எளிதாக தடுத்திருக்க முடியும். ஆனால் அவர் அந்த பேரழிவை தடுக்கவில்லை. அவர் அர்ஜுனனின் தேரோட்டியாக மட்டுமே இருந்தார். போரின் தளபதியாகவோ போர் வீரராகவோ அவர் களத்தில் இறங்கவில்லை. இறைவன் மனிதர்களின் பொறுப்பை, மனிதர்களின் சுதந்திரமான தேர்வுகளை அவர் மதித்தார். இறைவன் வழிகாட்டுகிறார், ஆனால் மனிதர்களின் செயல்களை அவர் மீறும் நுட்பமான தத்துவம். மகாபாரத போர் வெறும் நில தகராறு அல்ல, அது தர்மத்திற்கும் அதர்மத்திற்படை போராட்டம். உண்மைக்கும் பொய்க்கும், நீதிக்கும் அநீதிக்கும் இடையிலான யுத்தமாக அது. போரை தடுத்திருந்தால் அதர்மம் மேலோங்கி இருக்கும், அநீதி நிலை பெற்றிருக்கும், தர்மம் தோற்கடிக்கப்பட்டிருக்கும். பங்கேற்பதே ஆகும். கிருஷ்ணர் ஒரு முக்கியமான வாய்ப்பை வழங்கினார். தனது பெரும் படையை ஒருபுறமும் தன்னை நிராயுதபாணியாக மறுபுறமும் தேர்ந்தெடுக்கும்பான். அர்ஜுனனோ கிருஷ்ணரை தேர்ந்தெடுத்தான். இதன் எண்ணிக்கையை நம்புவதற்கும் ஞானத்தை நம்புவதற்கும் உள்ள வலிமையின் வெளிப்பாடுகிறது. கிருஷ்ணர் தனது விஸ்வரூப தரிசனத்தை காட்டி, இறைவன் வழிகாட்டுகிறார், பாதையை ஒளிரச் செய்கிறார். ஆனால் மனிதர்கள் தங்கள் சொந்த கால்கழிவிற்காக அனுமதிக்கப்படவில்லை. தர்மம் நிலைத்திருப்பதை உறுதி செய்ய